தமிழக அரசு நம்முடைய பேரூராட்சிக்கு சிறந்த பேரூராட்சி என்ற விருது கொடுத்திருக்குது. இது மக்களுக்கு எல்லாமே போய் சேர்ந்திருக்கு. உங்கள் பணி சிறக்க நாங்கள் வாழ்த்துகிறோம். சமூக மாற்றத்தில் பெண்களின் பங்களிப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு சான்றாக விளங்கி தனது மேலான வாழ்த்துரையால் இந்த விழாவினை சிறப்பித்த சூலூர் சிறப்பு நிலை பேரூராட்சி தலைவர் திருமதி தேவி மன்னவன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து தமிழ்நாட்டு அரசின் கல்விக்குழு தமிழ் இயக்கம், திராவிட இயக்கம், சமகால தமிழக வளர்ச்சி போக்கு குறித்த வரலாற்று ஆய்விலும் ஈடுபட்டுள்ள இவர் அவை தொடர்பான பல நூல்களை எழுதியுள்ளார். தமிழ்நாடு மட்டுமல்ல, சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று மொழி, இனம், பண்பாடு தொடர்பான இலக்கிய சொற்பொழிவு ஆற்றி வருபவர்தான் நம்மூரின் மாப்பிள்ளை அண்ணன் செந்தலை கௌதமன் அவர்கள். அவரை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். சூலூர் பொங்கல் விழா 3ஆம் நாள் விழாவின் தலைவரும் இந்த பொங்கல் விழா குழுவின் தலைவருமான மதிப்பிற்குரிய மன்னவன் அவர்களே, சூலூர் பேரூராட்சியின் முதல் பெண் தலைவராகவும் தமிழ்நாட்டின் சிறந்த பேரூராட்சி என்ற பெருமையை பெற்றுத்தந்த தலைவராகவும் இருக்கின்ற மதிப்பிற்குரிய பேரூராட்சி தலைவர் தேவி மன்னவன் அவர்களே, அதற்கு உறுதுணையாக இருக்கும் சூலூர் பேரூராட்சியினுடைய துணைத் தலைவர் சோலை கணேஷ் அவர்களே, பேரூராட்சியின் உறுப்பினர்களே, பேரூராட்சியின் முன்னாள் துணைத் தலைவர் சுகா செல்வராஜ் அவர்களே, வரவேற்பு குழுவின் செயலாளர் கீமா கனகராசன் அவர்களே, வாழ்த்துரையாற்றிய பெருமக்களே, முன்னிலை வகிக்கும் பெருமக்களே, ஊர் பெருமக்களே, விழாக்குழு பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். 32 ஆண்டுகளாக நடக்கின்ற சூலூர் பெருக்குள் விழா உண்மையிலே 32 ஆண்டுகள் அல்ல, இன்னும் ஒரு 6 ஆண்டு சேர்த்துக் கொள்ளுங்கள். 38 ஆண்டுகளாக நடக்கின்ற சூலூர் பொங்கல் விழா 1989 முதல் முறையாய் சூலூரிலே ஒரு பொங்கல் விழாவை ஏற்படுத்தினோம். அது சூலூர் பாவேந்தர் பேரவை சார்பில் ஏற்படுத்தினோம். அது ஒரு நாள் விழா. அது ஒரு 6 ஆண்டுகள் நடத்தினோம். அதில் பார்த்த பொழுதுதான் அண்ணன் சோரா தங்கவேல் அவர்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த அரங்கத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய கூட்டம் என்று வியந்து பார்த்துக் கொண்டிருப்பார். என்னுடைய மனக்கண்ணின் முன்னால் தெரிகிறது. எப்பொழுதெல்லாம் பொங்கல் விழா நடந்தாலும் அந்த பொங்கல் விழாவினுடைய மேடைக்கு வரமாட்டார். அரங்கத்திலே ஒரு ஓரத்திலே கரும்பச்சை நிற போர்வையை முக்காடு போர்த்தி கொண்டு அமர்ந்திருக்கிற அண்ணன் சூரா தங்கவேல் அவர்கள் இப்பொழுதும் இருப்பதாக நினைத்துக் கொள்கிறேன். அவர்தான் 6வது ஆண்டு வந்து பார்த்தார். அப்படி பார்த்த பொழுதுதான் இதை ஒரு ஊர் பெருவிழாவாக நடத்துவோம். நாங்கள் நடத்தியது எஸ்ஆர்எஸ் மண்டபத்தில் மட்டும்தான். முழு நாள் விழா. அரை நாள் எஸ்ஆர்எஸ் மண்டபத்தில், அரை நாள் சித்தத்தேவர் மண்டபத்தில் அப்படித்தான் நடத்தினோம். அண்ணன் அவர்கள் பார்த்த பிறகுதான் இதை 3 நாள் விழாவாக நடத்துவோம். ஊர் பேரணியோடு நடத்துவோம். 3 மாதம் பல்வேறு வகையான கலை இலக்கிய போட்டிகள், விளையாட்டு போட்டிகள் என்று விரிவுபடுத்தி நடத்துவோம் என்று நடத்தினார். அதனால் சூலூருக்கு ஒரு பெருமை கிடைத்தது. அப்பொழுதுதான் எழுதினோம், எங்கே உண்டு இது மாதிரி, எதிலும் சூலூர் முன்மாதிரி. அன்றைக்கு எழுதியது ஆசைக்கு எழுதியது, இன்றைக்கு அது உண்மையாகிவிட்டது. இங்கே பொன்முடி பார்த்து கொண்டிருக்கிறார். எங்கே உண்டு இது மாதிரி. ஒரு பேரூராட்சிக்கு இவ்வளவு பெரிய கட்டடம் எந்த ஊரிலும் இல்லை. ஒரு மாநகராட்சிக்கு இருக்க வேண்டிய கட்டடத்தை சூலூரில் எழுப்பி இருக்கின்ற பெருமைக்குரியவர் யார்? பொன்முடி அவர்கள். எந்த ஒரு திட்டத்தை நிறைவேற்றினாலும் அதில் ஒதுக்கீடு எவ்வளவு செய்யலாம், ஒதுக்கலாம் என்று நினைக்கின்ற ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு இவ்வளவு பெரிய அழகிய மாளிகையை சூலூருக்கு உருவாக்கி கொடுத்தவர் பொன்முடி அவர்கள். தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு சூலூருக்கு சிறுகாணி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தவர் எஸ்ஆர்எஸ் அவர்கள்.
நான் சூலூருக்குரியவர் என்ற பெருமிதம் இருப்பதனாலே தான் நான் அமெரிக்கா சென்றிருந்தேன். அமெரிக்காவிலே நான் நியூ ஜெர்சியிலே பேசினேன். அப்பொழுது அங்கே பிலடெல்பியாவிலே இருந்து நியூ ஜெர்சிக்கு வந்தவர் தான் இந்த பொங்கல் விழாவினுடைய செயலாளராக இருக்கின்ற கீமா கனகராசன் அவர்கள். அதுபோல் நான் சிக்காகோவிலே பேசினேன். சிக்காகோவுக்கு தன்னுடைய கணவர் குமாரோடு வந்தவர் தான் நம்முடைய இனிதா அவர்கள். அப்பொழுதெல்லாம் வெளிநாட்டுக்கு போய்விட்டு வந்து விட்டால் ஃபாரின் ரிட்டர்ன் என்று ஓரத்தில் இருப்பார்கள், ஊரோடு கலக்க மாட்டார்கள். இங்கே அவர்கள் ஒரு வளத்திலே வழக்க விடுகிறார்கள். ஊரில் எல்லோருக்கும் உரிய என்ன தகுதியோ அதுதான் எனக்கும் என்ற எண்ணத்தோடு எல்லா வேலைகளிலும் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். அதுதான் எங்கே உண்டு எது மாதிரி, எதிலும் சூலூர் முன்மாதிரி. சூலூருக்கு தன்னுடைய சொற்பொழிவினாலே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற சாந்தாமணி அவர்கள் கூட்டத்தோடு கூட்டமாக அமர்ந்து கொண்டு இங்கே அறிவிப்பு செய்து கொண்டிருக்கிறார். அதுபோல எத்தனையோ பெருமக்கள் இந்த கூட்டத்திலே தங்களுடைய பெருமை, தங்களுடைய உயர்வு, தங்களுடைய படிப்பு, தங்களுடைய பதவி எதையுமே மறந்துவிட்டு இந்த சூலூருக்கு உரியவர்கள் நான் என்ற உணர்வோடு கூடியிருக்கின்றார்கள். இதுதான் சூலூருக்கு பெருமை. இந்த சூலூரிலே நாங்கள் பிறக்காமல் போய்விட்டாலும் கூட இருக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் என்பதனாலே பெருமை அடைகின்றவர்கள் ஏராளம். அந்த சூழலுக்கு எப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் வழங்க முடியும் என்ற எண்ணத்தோடு இருப்பவர்கள் தான் நம்முடைய பொங்கல் விழா குழு தலைவரும் அண்ணன் சூரா தங்கவேல் அவர்களுடைய அருமை மைந்தரும். எந்த விழாவாக இருந்தாலும் அதை தொடங்குவது எளிது, அதனுடைய பழமையை பேசுவது எளிது. தொன்மை என்பது பெருமை இல்லை, தொடர்ச்சி தான் பெருமை. அந்த தொடர்ச்சியை வழங்கி கொண்டிருப்பவர் மன்னவன் அவர்கள். அதற்கு துணையாக இருப்பவர் நம்முடைய பேரூராட்சி தலைவர் தேவி மன்னவன் அவர்கள். அதற்காக 3 மாத காலமாய் தங்களுடைய எல்லா பெருமைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த விழா குழுவோடு இணைந்து பாராட்டுகின்ற பணியாற்றுகின்ற பெருமக்கள் ஏராளம். அவர்களை எல்லாம் இந்த சூலூர் பெற்றிருக்கிறது என்பது சூலூருக்கு பெருமை. எந்த கல்வி நிலையத்திற்கும் கிடைக்காத பல கோடிகளை நம்முடைய சூலூர் கல்வி நிலையங்கள் பெற்றிருக்கிறது என்றால் இந்த பெருமக்கள் எல்லாம் அதற்கு பின்னணியில் இருக்கின்றார்கள் என்பதுதான். எல்லாருமே தங்களுடைய குழந்தைகளை ஏதேனும் ஒரு போட்டியிலே பங்கேற்க வைக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு இருக்கின்றார்கள். அதனால் தான் 3 மாத கால போட்டி. போட்டியினுடைய நோக்கம் என்ன? பரிசு பெறுவதல்ல, பங்கேற்பது என்று பெருந்தன்மையான மக்கள் இருக்கின்ற ஊர் சூலூர். 38 ஆண்டுகளுக்கு முன்னாலே பொங்கல் விழாவை தொடங்கிய பொழுது குழந்தையாக வந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது குழந்தைகளோடு வருகிறார்கள். அப்பொழுது சிறுவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது விழாவை நடத்துகின்ற பொறுப்பாளர்களாக இருக்கின்றார்கள். கௌதமன் எங்கே? நான் தான். இந்த கௌதமன் இடத்துல அவங்க அப்பா சுப்பிரமணியம் என் பையனுக்கு ஒரு பேர் சொல்லுங்கள் என்றார். நான் ஒரு பட்டியலோடு நீட்டினேன், அவரே சொல்லிவிட்டார் உங்கள் பேரையே வைத்துட்டேன்னார். அந்த கௌதமன் இப்பொழுது நகர செயலாளர். நம்முடைய சுவா ஜெகநாதன் அவர்கள் முன்னாள் செயலாளர். நம்முடைய பசுமை நிழல் கட்டட பொறியாளர் கழகத்தினுடைய அடையாளமாக சூலூருக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற விஜயகுமார் அவர்கள். சூலூரிலே மருத்துவமனைக்கு மருந்தும் கிடைக்கும், எல்லோருக்கும் உணவும் கிடைக்கும் என்ற ஏற்பாடை வழங்கி கொண்டிருக்கிற சூபி தர்மராஜ் அவர்கள். உணவு மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்கும் ரத்தமும் கிடைக்கும் என்பதற்காக முயன்று கொண்டே இருக்கிற தர்மராஜ் அவர்கள். ஆசிரியர் பணியில் இருந்தாலும் தன்னை ஒரு மாணவராக நினைத்து கொண்டு எளிமையின் சின்னமாக இருக்கின்ற சுந்தரராசன் அவர்கள். விளையாட்டுத் துறையிலே யோகாசனத்திலே பெருமை பெற்றிருக்கிற முத்துராமலிங்கம் அவர்கள். வழக்கறிஞராக இருந்தாலும் இந்த வாழ்த்துறைக்கு கூட வராமல் ஒதுங்கி அமைதியாக இருக்கின்ற வழக்கறிஞர் ராசேந்திரன் அவர்கள். இப்படி எல்லா பெருமக்களுக்கும் எத்தனை வகையான பெருமை இருக்கிறது என்று பார்த்தால் சூலூருக்கு ஒரு வரலாற்றை உருவாக்கினோம். இதை கூட நம்முடைய சோலை கணேசன் சொன்னார். இங்கேதான் பொங்கல் விழாதான் 5 நாள் நடந்தது என்றார். 5 நாள் நடந்தது என்பது ஒரே ஒரு முறை மட்டும்தான். சூலூர் வரலாறு வெளியிட்ட பொழுது அந்த விழாவிற்காக வந்தார் பாரதி ராஜா, அந்த விழாவிற்காக வந்தார் இயக்குனர் மணிவண்ணன், அந்த விழாவிற்காக வந்தார் IAS அதிகாரி SR கருப்பண்ணன், உறவினர் ரகுநாதன் இங்கே இருக்கிறார். எல்லா பெருமக்களும் வந்தார்கள். வெளியிட்டவர் ஆணைமுத்து. அந்த விழா தான் 5 நாள் நடந்தது. இந்த பொங்கல் விழாவை 6 ஆண்டு காலம் ஒரு நாள் விழாவாக நடத்தியது சூலூர் பாவேந்தர் பேரவை. அந்த 6 ஆண்டையும் சேர்த்தால் இது 38ஆம் ஆண்டு விழா. 3 நாள் பெருவிழாவாக நடத்தியது அண்ணன் சூரா தங்கவேல் அவர்கள் தலைமைக்கு வந்த பிறகுதான். அது 32 ஆண்டுகள்.
அதில் இருந்து 3 நாள் விழாதான் தொடர்ச்சியாக, அதில் கூடுதலும் இல்லை குறைவும் இல்லை. 5 நாள் விழாவாக வந்தது ஒரே ஒரு ஆண்டு மட்டும்தான். அது சூலூர் வரலாறு வெளியிட்ட பொழுது. இந்த சூலூருக்கு எத்தனை வகையான பெருமை இருக்கிறது என்பது சூலூரிலே வாழ்கின்றவர்கள் எல்லாருக்கும் தெரியுமா? ஐயம்தான். 10 ஆண்டுகளுக்கு முன்னால், 10 ஆண்டல்ல 15 ஆண்டுகளுக்கு முன்னால் செம்மொழி மாநாடு இங்கே நடந்தது, கோவையில் நடந்தது. அந்த செம்மொழி மாநாட்டினுடைய சின்னங்களில் ஒன்றாக இருந்தது சூலூர் தட்டு, சூலூர் டிஷ். அதில் இருக்கின்ற எழுத்து சிந்துவெளி எழுத்து. நாங்கள் சூலூர் வரலாற்றை போட்ட பொழுது கூட 2300 ஆண்டு கால வரலாறு என்றுதான் போட்டோம். எங்களுக்கு அன்றைக்கு தெரிந்தது அவ்வளவுதான். ஆனால் இன்றைக்கு சூலூருக்கு இருக்கின்ற வரலாறு 5000 ஆண்டு கால ஆதாரபூர்வமான வரலாறு. 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய சிந்துவெளி எழுத்து இருக்கின்ற இடம் லண்டன் அருங்காட்சியகம், லண்டன் மியூசியம். அங்கே எழுதி வைத்திருக்கிறார் சூலூர் தட்டு, சூலூர் டிஷ் என்று எழுதி வைத்திருக்கிறார். அதை கண்டு வந்து சொன்னவர் ஐராவத மகாதேவன் என்ற ஒரு IAS அதிகாரி. சூலூரினுடைய பெருமையை சூலூருக்கு அப்பால் இருக்கின்ற பல பிறப்புகளும் சொன்னார்கள். இன்றைக்கு சூலூரை பற்றி, சூலூரிலே கண்டெடுக்கப்பட்ட சிந்துவெளி எழுத்தை பற்றி, சூலூர் தட்டு அருங்காட்சியகத்தில் லண்டனில் இருக்கின்றதே அதை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கிற அறிஞர் பெருமக்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். ஆனால் உள்ளூரில் இருக்கின்றவர்களுக்கு அது எந்த அளவுக்கு தெரியும் என்றால் அது ஐயம்தான். அப்பேற்பட்ட பெருமைக்குரிய இந்த சூலூர், இந்த சூலூரிலே தான் மாநகரத்திற்கு இணையான ஒவ்வொன்றும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சேர்மன் கருப்பண்ணதேவர் அவர்கள் தனக்கு வரவேண்டிய கூட்டுறவு தலைவருக்குரிய ஊதியத்தை எடுத்துக்கொள்ளாமல் அதை கட்டடத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதனால் எழுந்ததுதான் இந்த கட்டடம். கோவை தொடர்வண்டி நிலையம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாற்போல் இருப்பதுதான் கூட்டுறவு நிலையம். இன்றைக்கு அது கோஆப்டெக்ஸ். அந்த கட்டடத்தை போன்ற அதே கட்டட அமைப்பில் இருப்பதுதான் இந்த கட்டடம். எந்த ஒன்றிலுமே கோவைக்கு இணையாக சூலூர் இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உழைப்பை, நேரத்தை, பணத்தை, செல்வாக்கை பயன்படுத்திய பெருமக்களால் உயர்ந்தது இந்த சூலூர். இன்றைக்கும் உயர்ந்து கொண்டிருப்பது இந்த சூலூர். நாங்கள் சூலூர் வரலாறு எழுதிய பொழுதுதான் சூலூர் ஒரு தொகுதியாக இருந்தது என்ற ஒரு உண்மை தெரிந்தது. அந்த செய்தி நம்முடைய பொன்முடி அவர்களிடத்தில் சொன்ன உடனே அது போதும் எனக்கு என்று விட்டார். சூலூரை மறுபடியும் தொகுதியாக்கி விடுவோம். அப்பொழுது சூலூர் பல்லடம் தொகுதி, அதற்கு முன்னால் சர்க்கார் சாமக்குளம் தொகுதி, இந்த தொகுதி அதற்கு முன்னால் சூலூர் தொகுதியாகவும் இருந்தது. இழந்ததை மீட்போம், இருந்ததை அறிவோம் என்ற அந்த உணர்ச்சிக்கு உருவம் கொடுத்தவர் பொன்முடி அவர்கள். சூலூர் ஒரு தொகுதியாகிவிட்டது, சூலூர் ஒரு வட்டம் தாலுக்காவாகிவிட்டது, சூலூருக்கு நீதிமன்றம் வந்துவிட்டது, சூலூருக்கு தீயணைப்பு நிலையம் வந்துவிட்டது, சூலூருக்கு 100 ஆண்டு கால பழமையுடைய மருத்துவமனை இருக்கிறது. அது விரிவு பெற்று கொண்டே செல்கிறது. அதில் வருகின்ற நோயாளிகளுக்கு உணவு வழங்குகிற பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்வேன் என்ற உணர்வோடு நம்முடைய தர்மராஜ் முதலிய நண்பர்கள் இருக்கிறார்கள். இதை ஒரு பசுமை சூழலாக மாற்றுவோம் என்பதற்காகத்தான் பசுமை நிழல் என்ற அமைப்பின் கீழே விசயகுமார், சிவகுமார் முதலிய நம்முடைய நண்பர்கள் இருக்கிறார்கள். எல்லோருக்குமே கட்சி வேறு, அரசியல் வேறு, கருத்து வேறு, ஊர் ஒன்று. அந்த ஊர் என்ற உணர்வோடு இருக்கின்ற காரணத்தினால் அந்த உணர்வை இந்த 38 ஆண்டுகளாக உருவாக்கி கொண்டிருக்கின்ற விழாதான் இந்த பொங்கல் விழா. இந்த பொங்கல் விழாவில் இன்றைக்கு வள்ளுவர் திருநாள். இன்றைக்கு நாம் அனைவரும் சொல்வோம் பொங்கல் நல்வாழ்த்து, புத்தாண்டு நல்வாழ்த்து. இன்றைக்குத்தான் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அண்மையிலே இருக்கின்ற கேரளத்திலே எந்த ஒரு சபரிமலை ஐயப்பன் விளம்பரம் வந்தாலும் அதில் பாருங்கள் கொல்லம் ஆண்டு என்று போட்டிருப்பார்கள். நம்முடைய சென்னை தொலைக்காட்சி டிடி பொதுகையிலே பாருங்கள் சக ஆண்டு என்று போட்டிருப்பார்கள். ஒவ்வொருவருக்கும் ஆண்டு இருக்கிறது. நமக்கு பிரபாவ விபவ பிரஜோற்பத்தி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாது அது ஆண்டு, அது வடமொழி ஆண்டு. நமக்கு ஒரு தமிழ் ஆண்டு வேண்டாமா? அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. அந்த திருவள்ளுவர் ஆண்டு பொங்கல் நாளில் தான் பிறக்கும். பிறந்து விட்டது. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்து சொல்வோம். எப்படி கண்டுபிடிப்பது? இயேசுநாதரை விட 31 ஆண்டு மூத்தவர் திருவள்ளுவர். 2026 விட 31 கூட்டிக் கொள்ளுங்கள்.
2057 பிறந்து விட்டது. வள்ளுவர் ஆண்டு 2057. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்து, தமிழர் திருநாள் நல்வாழ்த்து. இந்த பொங்கல் விழாவிலே வேண்டாதவற்றை போக்குவோம், அதுதான் போகி பண்டிகை. அதைத்தான் நம்முடைய பேரூராட்சி தலைவர் அவர்கள் சொன்னார். 4 ஆண்டுக்கு முன்னால் பேசிய அந்த தேவியா இவர் எவ்வளவு அழகாக பேசுகிறார், எத்தனை செய்திகளை எவ்வளவு கோவையாக பேசுகிறார். அதுவும் கணவர் பெயரை சொல்லி மன்னவனவர்களே எழுகிறார். மன்னவனவர்களுக்கு மகிழ்ச்சி தான், பார்த்து கொண்டிருக்கிற அண்ணன் சூரா தங்கவேல் அவர்களுக்கும் மகிழ்ச்சி தான், எங்களைப் போல உங்களைப் போல எல்லோருக்குமே மகிழ்ச்சி தான். இங்கே காலையிலே 6 மணிக்கு வந்து விடுகிறார். தூய்மை பணியாளர்களை ஊக்கப்படுத்தி சிற்றுண்டி கொடுத்து அவர்களை தட்டி கொடுத்து பணிக்கு அனுப்புகிறார். அதற்கு பிறகு குப்பை இருக்கிறதே என்ற கவலை நம்முடைய முத்துராமலிங்கம் அவர்களுக்கு. ஊர் மக்கள் ஒத்துழைக்க வேண்டும், ஊர் மக்கள் ஒத்துழைப்போம் என்ற உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் அந்த போகி பண்டிகை, மனதிலே மகிழ்ச்சி பொங்குகிற பொங்கல் பண்டிகை. மாடு போல் இருங்கள், சுயநலமாக இருக்காதீர்கள். மாடு என்ன செய்யும்? மாடு விளைகின்ற நெல்லிலே நெல் உங்களுக்கு, வைக்கோல் எனக்கு. நெல்லிலே பூமி எனக்கு, உள்ளே இருக்கிற அரிசி உங்களுக்கு. அரிசியிலே அரிசி உங்களுக்கு, அரிசியை கழுவுகின்ற கழுநீர் எனக்கு. அரிசியிலே சமைக்கின்ற சோறு உங்களுக்கு, வடிக்கின்ற கஞ்சி எனக்கு. வேண்டாதவற்றையெல்லாம் எனக்கு கொடுங்கள், உங்களுக்கு வேண்டிய பாலை கொடுப்பேன். மாடு அந்த மாட்டை போல் பெருந்தன்மையோடு இருங்கள் என்பதற்குத்தான் மாட்டு பொங்கல். நல்லோரை, அறிவுடையோரை, ஊருக்குழைத்தோரை காணுகின்ற மனத்தாலும் கண்ணாலும் நினைவாலும் நேரிலும் காணுகின்ற அந்த பொங்கல் தான் காணும் பொங்கல். நாளை இப்படித்தான் 4ஆக வைத்திருக்கிறோம். இப்படி ஆண்டும் பிறந்து விட்டது. இன்னொரு செய்தியும் சொல்லியாக வேண்டும். நாளை பிறந்த நாள் வர இருக்கிறது ஒருவருக்கு, இந்த பொங்கல் விழா குழுவின் தலைவர் மன்னவன் அவர்களுக்கு. அவருக்கு நம் அனைவர் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்து. மகன் தந்தை காற்றும் நன்றி, இவன் தந்தை என்னோற்றான் கோள் சொல் வள்ளுவர். இப்படி ஒரு மகனை பெற்றதற்காக இந்த தந்தை என்ன பேறு பெற்றாரோ என்று ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும் வள்ளுவர். அப்படி ஒவ்வொரு தந்தையும் பெருமைப்பட வேண்டும், மன்னவனை போன்ற ஒரு மகன் நமக்கு வேண்டும் என்று. அண்ணன் தங்கவேல் அவர்கள் எந்த செயலை ஏற்படுத்தினாரோ அதை கொஞ்சம் கூட குறையாமல் இன்னும் கூடுதலாகவே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதற்கு ஏற்ற வகையிலே அவருக்கு வாழ்க்கை துறையை வைத்திருக்கிறார். ஏற்ற வகையிலே 2 மகன்களும் கிடைத்திருக்கிறார்கள். இவர்கள் வாழட்டும், இவர்கள் மூலம் சூலூர் வாழட்டும். அவர்களுக்கு நாம் உறுதுணையாய் நிற்போம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்து, புத்தாண்டு நல்வாழ்த்து, பிறந்த நாள் நல்வாழ்த்து. தங்களது செழுந்தமிழால் மட்டுமின்றி